இன்றைய நாளுக்கான 5வது ப்ரோமோ வெற்றிகரமாக வெளியிட்டிருக்காங்கங்க. அதாவது என்னென்னா, பாரு, கம்ருதீன், கனி அண்ட் ஆதிரை இவங்களுடைய டீம் பர்ஃபார்மன்ஸ் இதான் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இதுலேயே கிட்டத்தட்ட அமித் வந்து கேமராட்ட பேசிகிட்டு இருக்கும்போது 17 நிமிடங்கள் அப்படிங்கிறார். 17ன்னு அவர் சொல்லலை, 1/4 மணி நேரத்துக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட நமக்கு வந்த தகவல் வந்து 17 நிமிடங்களில் 5 சாங்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மெக்கா மிஷின்லாம் ஒரு பாட்டு இருக்குது. சத்தியமாக அதெல்லாம் என்ன பாட்டே எனக்கு தெரியாது. அதெல்லாம் அவ்வளோ அழகாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா கனித்துருவையும் நம்ம ஆதிரையையும் பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா மெக்கா மிஷி அவங்க ஏதோ ஆடுவாங்க, அது ஒரு பாட்டுன்னு அதை கண்டுபிடிக்கிறதெல்லாம் மின்சார கண்ணாலாம் டக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஸ்டெப்பு போட்ட உடனே கண்டுபிடிக்கிறாங்க. நல்லா இருந்ததுங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது, ஒரு டீம் ஒர்க்காக இருந்தது. இதை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். என்ன ஒன்று, ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிச்சதுனால இந்த நடனத்தை நம்மளால் நிறைய பார்க்க முடியலையே அப்படின்னு சில பேர் வருத்தப்படலாம். பட் இருந்தாலும் எல்லாமே சூப்பராக தான் இருந்தது. அந்த வெற்றி கொண்டாட்டம் ரொம்ப அற்புதமாக இருந்தது, நெகிழ்ச்சியாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது பார்க்குறதுக்கே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வந்து சாதாரண வெற்றி இல்லை. ஒருத்தன் வந்து துவண்டு உழுந்து உடைந்து இருக்கும் பொழுது கிடைக்கும் வெற்றிங்கிறது ஒரு மாபெரும் ஆறுதலை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு இந்த ஆறுதல் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக மனப்பூர்வமாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். கலக்கிட்டாங்கங்க. ரொம்ப சூப்பரான ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது எவ்வளவு நெகட்டிவிட்டி பரப்புனாலும் உண்மை வந்து அது பாட்டுக்கு அதனுடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். இன்னொரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது நம்ம இவங்க இருக்காங்கல்ல, பாரு, அமித் இந்த கோர்ட் டாஸ்க் ஒன்று முடிச்சுட்டு வரும்போது ஆதிரை கேஸ்ன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஜட்ஜுக்கு ரொம்ப பசிச்சிச்சு போல இருக்குது, அதனால் டக்குன்னு எழுந்து போயிட்டார். சீர்ப்பு முடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா அவர் கோச்சிட்டு போயிடுவார். அப்போ அவங்க மிஸ்ஸஸ் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. என்னென்னு போட்டிருந்தாங்கன்னா, இதுவல்லவோ நட்பு, சர்க்காஸ்டமாக அது போட்டிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், அமித் அவர்கள் வெளியேறக்கூடாதுன்னு நிறைய பார்வதியின் சப்போர்ட்டர்ஸ் அங்கே வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நட்பு. புரியுதா உங்களுக்கு? நமக்கு இருக்கிறது ஒரு ஓட்டு, ஒரு மிஸ்டு கால்னா கூட அதை, ஏன்னா இக்கட்டான சூழலில் கூட இருந்த அமித்தை இந்த வீட்டில் தக்க வைக்கணும், அவங்களுடைய குழந்தை, அவங்க மனைவி இங்கே வரணும் அப்படின்னு வாக்கு செலுத்துகிறாங்களே, அந்த மனசு பெரிய மனசுங்க. அவங்களுக்கு பாராட்டுகள்.